அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம், வந்த பின்பும் பதற்றம், போவதற்கு முன்பும் பதற்றம், ஒரே பதற்றம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும், என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள். அதனால் எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள். தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்க்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள். அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம், வந்த பின்பும் பதற்றம், போவதற்கு முன்பும் பதற்றம், ஒரே பதற்றம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது? ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது. ஏதோ டாஸ்மாக்ல இருந்து இவங்க ஊழலே இல்லாமல் வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் கேட்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கிறார் என்று. மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டி இருக்கிறது. சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.